அதாவது தலைமை வடிவேல எப்படி நான் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சனோ, பழைய மாதிரி அவரோட காமெடிகளை தியேட்டர்ல பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கணும்னு நினைச்சனோ, அத சுந்தர்சி சார் இந்த கேங்கர்ஸ் படத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல படத்துல நிறைய இடங்கள்ல நிறைய மொமெண்ட் வந்து பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து சுந்தர்சி அண்ட் வடிவேல் காம்போ ரொம்ப பிடிக்கும். இப்ப சுந்தர்சி சாரோட படங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா விவேக் சார் இருப்பாரு, சந்தானம் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு சூரியன் இருப்பாரு. ஆனாலும் எனக்கு வடிவேல் சாரோட காம்போங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிரியில ஆரம்பிச்சு வின்னரு, லண்டனு, தலைநகரம் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி இது ஒரு இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான காம்பவுண்ட் கூட சொல்லலாம். இந்த கேங்கர்ஸ்ல படம் ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பொறுமையா போனாலும் கதைக்குள்ள என்ன கொண்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் டோட்டலா எல்லாத்தையும் உல்டாவா மாத்திருச்சு. அந்த சீக்வன்ஸ் மாத்திருச்சு. ஒரு ரிவெஞ்ச் படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி போய் அது செம ஃபன்னா போச்சு. நீங்க சிம்பிளா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம பிளாங்கா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, அதுவும் முக்கியமா குடும்பத்தோட போய் பார்க்கணும். நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணணும். உங்களுக்கு வடிவேல் சார் பிடிக்கும், உங்களுக்கு வடிவேல் அண்ட் சுந்தர்சி காம்போ பிடிக்கும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். லாஜிக் இல்லாம மேஜிக் மட்டும் எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் உங்களை அதிகபட்சமா உங்களை சந்தோஷப்படுத்தும். போய் தியேட்டர்ல பாருங்க. பாத்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.